Hello friends, welcome to my channel. லவ் இன் த ஏர் எபிசோட் 7 ஸ்டார்டிங்கில் கைகிட்ட அவன் எக்ஸு கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் தள்ளி நின்று ஃபோமாக பார்த்துட்ருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. ரெஸ்டாரண்ட்டில் உன்னை பார்த்தனே, ஒரு ஆள் கூட இருந்த, அவன் யார்? செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், செகண்ட் ஹேண்டு தான் அவனுக்கு பிடிக்கும், அதனால தான் ரொம்ப உன்னை பரிதாபமாக வச்சுருக்கான் போல், பார்க்குறக்கு நல்லவன் மாதிரி தெரியுது, ரொம்ப கைண்ட் பர்சனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கொஞ்சம் ஓவராக பேச, அவனும் ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கை ஒரு மாதிரி பயந்து போய் அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்ல, கையில் லைட்டர் வச்சுருக்கான், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி பக்கத்தில் வில்லத்தனமாக பேசிகிட்டே போகிறான். கைக்கொன் ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், உன்னை மாதிரி சீரியஸாக இருக்கவங்கள ரொம்ப போர் அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, ஸோ அதை நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு தோணும், உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை, அவ்வளோதான், பொம்மை வேணுங்கிற அளவுக்கு விளையாண்டுட்டு தூக்கி போடுற மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் போய் பேசுகிறான். அவனை டச் பண்ணி க்ளோஸாக பேசிகிட்டே இருக்கான். உன்கிட்ட யாருமே சீரியஸாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே நீ போர் அடிச்சிடுவேன்னு சொல்ல, என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பூமா வேகமாக வரான். நீ யாருடா கைக்கிட்ட ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக கேட்க, ஓ அப்படியா, சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் சரி பேசிட்டு போகலான்னு வந்தேன், டயர்டாக இருந்ததா, அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஸோ அதான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, நில்லுடான்னு சொல்லி அப்படியே பூமா அந்த பக்கம் போகிறான். வேணா விடுங்க, நான் நல்லா இருக்கேன், ப்ளீஸ் வேணான்னு சொல்ல, என்னாச்சு உன் கை இப்படி நடுங்குதுன்னு சொல்ல, நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னு கையை அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறான். பூமாவுக்கு கவலையாக இருக்குது, கை நில்லுன்னு சொல்ல, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே போகிறான். போகும்போது அப்படியே யோசிச்சுட்டே போகிறான் பூமாவை பற்றி. அவன் அந்த மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், என் மேலே ரொம்ப கேராக அக்கறையாக இருக்கிறவன், என்னை பற்றி அவன் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சதே இல்லை, அவனோட லவ் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கான், ஆனால் வேணாம், அது வேணாம், அவன் என் பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, அவன் பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அந்த பிரிட்ஜில் நடந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இது திரும்ப நடக்கவே கூடாது, இது முதல்ல இருந்த மாதிரி இருக்கவே கூடாது, இது அப்படி நடக்கவே கூடாதுன்னு அவனுக்குள்ளேயே அவன் தனியாக புலம்பிகிட்டே ஓட, இவன் எக்ஸு கூட நடந்துச்சுல அந்த மேட்டெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி தோணிகிட்டே இருக்குது. என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது, இதே மாதிரி அந்த ஃபீல் எனக்கு மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஓடி போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் பூமாவை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் உட்காந்து பிஸியாக ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தா கைக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை பார்க்க வரணும்னு சொல்ல, எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது வேண்டான்னு சொல்ல, ஓ அப்படியா டயர்டாக இருக்க போகுது ரெஸ்ட் எடு சரியான்னு சொல்ல, எனக்கு முக்கியமான பிளான் இருக்குது, சரி நாளைக்கு மீட் பண்ணலாமா, இல்லை நாளைக்கு ரை கூட பிளான் இருக்குன்னு சொல்லி எதோ சொல்லி அவன் சமாளிச்சுட்டே இருக்கான். என்னடா அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான்னு கவலையாக இருக்குது பூமாக்கு. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணாலும் அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். டென்ஷனாக இருக்குது பூமாக்கு, ஏன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு. சரி ஓகே அவனை பார்க்கலான்னு நேராக அவன் வீட்டுக்கே போகிறான். பெல் அடிச்சுட்டே இருக்கான், உள்ளே தான் இருப்பான் போல், பட் வெளியே வரவே இல்லை. பூமாக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கொண்டு வந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குன்னு ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டான். கை உள்ளதாக இருக்கான். இவன் வந்துட்டு போகிறது கைக்கு ஃபீல் ஆகுது, கைக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து உட்காந்து புக்ஸ் எடுத்து படிக்கிறான், பட் அவனால் படிக்க முடியல. மைண்டு ஃபுல்லாக இதே தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரெய்யை தான் காட்டுறாங்க. ரெய் எப்படி அவன் வீட்டில் பெட்டில் உருண்டுக்கிட்டே இருக்கான். கை ஏன்டா நீ உன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேனான்னு கை கேட்குறான். அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை, இங்கேயே இருக்கியா, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரே யோசிச்சிட்டே இருக்க, இங்கே பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்க மாட்டேன் ரே, நான் சீக்கிரம் இங்கேருந்து போயிடுவேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். நான் அந்த மாதிரி சொல்லலடா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, உனக்கும் ஃபோமாசனுக்கும் இடையில என்ன இருக்குது, உன்னை அடிக்கடி பிக்கப் பண்ண யூனிவர்சிட்டி வருவாங்க, இப்போ வர்றதில்ல, நீ வேற ஒரு மாதிரி கவலையாக இருக்கியா, ஏன்டா நீ அதுலேருந்து ஓடணும்னு நினைக்கிற, நான் எதுலேருந்து ஓடி போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். ரே அவன் பக்கத்தில் போயிட்டு, ஃபோமா அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், ஏன்டா அவரை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி டேட்டிங்கில் இருந்தோமா, பேசாமல் இருன்னு சொல்ல, அவன் என்ன லவ் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, நான் ரொம்ப வியர்டான பர்சன்டா, என்னை மாதிரி ஒருத்தரை கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது, பட் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கொஞ்ச நாள் மட்டும் நான் இங்கே இருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு நான் புதுசாக ஒரு டோம் பார்த்துட்டு போயிடுவேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ லூஸ் ஆட்ட பேசாத, நான் அதெல்லாம் ஒன்றும் உன்கிட்ட கேட்கவே இல்லை, எனக்கு ஒன்று நினச்சி கொஞ்சம் கவலையாக இருந்தது அதுக்கு தான் கேட்டேன்,
நீ என்னன்னா இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி தள்ளி போய் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ரெய். ஆக்சுவலி அவனுக்கு அவன் ஃப்ரெண்டை நினச்சி கவலை. உனக்கு அழுகணும்னு தோணுது, அழுகுடா, கண்டிப்பாக அழுகையை உனக்குள்ளே அடக்கிக்காத, நீ அழுகலாம் என் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கையை பார்த்து அப்படியே ரெய் சொல்லிட்டு, நம்ம வேணா ஃபோமா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கை தலையாட்ட அடுத்து 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு போக ஃபோமா இவங்களுக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டுருக்கான். குட் மார்னிங், எனக்கு ஸ்டூடெண்ட் கிளப்பில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெய் அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் போக கையும் ஃபோமா மட்டும் நிற்கிறாங்க. ஹலோ குட் மார்னிங் கை அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாமல் அந்த பக்கம் போகிறான். ஒரு நிமிஷம் இரு எங்கடா போகிறேங்கிற மாதிரி ஃபோமா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். கைக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சாரி உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ல, வேண்டாம் இதை இதோட நிறுத்திடுங்க, அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கை சொல்ல, என்ன சொல்கிற, நீங்கள் என்னை தொட்டு பேசுறது, அதுக்கப்புறம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது, அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு தோணுது, நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம், அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததுக்கப்புறம் நீ டோட்டலாக மாறிட்ட, என்னாச்சு, அந்த ஆள் யாருன்னு சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல, டே நான் உன்னை நினச்சி கவலைப்படுறேன்டா, அதான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபூமாவன் பின்னாடியே வரான். சொன்னாலும் சத்தியமாக உங்களுக்கு புரியாததை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதெல்லாம் நினச்சி கவலையாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே நான் யோசிக்க விரும்பலைன்னு சொல்ல, என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி ஃபூமா அவனை பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு என்னை விட்டு போ அப்படின்னு சொல்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஃபூமா சொல்ல, அது ரொம்ப போர் அடிக்கும், உங்களுக்கு நான் ரொம்ப போர் அடிச்சிருவேன், நான் ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் உங்ககிட்ட இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது, வேணாம், எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ணவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கை சொல்ல, என்ன பேசுகிற நீ சொல்கிறதெல்லாம் பொய் தானேன்னு சொல்ல, இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் உண்மை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீங்கள் எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி தரீங்க, எனக்காக ஃப்ளோரில் தூங்கினது, அது எல்லாமே போதும், அதெல்லாம் ஜஸ்ட் ஃபன், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க முடியாது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போன அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான், ஆனால் அதெல்லாம் வேணான்னு எனக்கு தோணுது, என்னை மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கை பேசுகிறான். என்னை மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்க முடியாது, என்னை மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஆள் உங்களுக்கு தேவையே இல்லை, வேணாம், எல்லாமே வித்தியாசமாக தான் தோணும், ஆனால் இப்போ எனக்கு வேணாம், இது இதோட நிறுத்திடலான்னு தோணுது, நீங்கள் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போக, டேய் போகாதரா அப்படிங்கிற மாதிரி ஃபூமா அவனை கூப்பிட்றான். இது இதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம் இது திரும்ப வராது, தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை அந்த பக்கம் போக ஃபூமாக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நைட்டு ரேஸு போல், ரேஸில் சுத்தமாக ஃபோக்கஸே அவனால் பண்ண முடியல, அதனால் அவன் தோற்று போயிட்டான், ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, அப்படியே புலம்பிட்டேச்சே அப்படின்னு அந்த பக்கம் போக பக்கத்தில் அராஷி நிற்கிறான். நில்லுடான்னு சொல்ல, ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக இவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த 2 குரங்கு மூஞ்சி இருப்பானுங்களே, அவனுக்கு 2 பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா தோற்று போயிட்டான், லாஸ்ட் டைம் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்னு சொல்ல, ஏண்டா லாஸ்ட் டைம் நீ அவன்கிட்ட தோற்று போனது ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, இங்கே பாரு தேவையில்லாத பற்றிலாம் சொல்லாத, எனக்கு என்னமோ அவன் இப்போ தோற்று போனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை மட்டும் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி மூமெண்ட் போயிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அராஷியை பார்க்கறக்கு ரே உள்ள வந்துட்டான். அப்படியே போய் அராஷியை ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்க, இவ்வளோ நாள் இவனோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியலடா, இப்போ தான் தெரியுது, இந்த பூனைக்குட்டி தான் அவனோட வீக்னஸா, இருடா அதை வச்சே இவனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெய்யை பார்த்து இந்த ஆள் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஃபூமா ரேஸில் தோற்று போனனால அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி அராஷி சொல்ல, இல்லைடா கை என்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அவங்களுக்குன்னு எதேதோ ஃபீலிங்ஸ் இருக்கும், நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் எல்லாமே பொறுமையாக தாண்டா இருந்தேன், பட் நான் பேர்டனாக இருக்க விரும்பலை யாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக அந்த பக்கம் போகிறான். ரை அவனை கூப்பிட்றான். ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, நான் அவன்கிட்ட எல்லாமே பேசிட்டேன், பட் அவன் ஹர்ட் ஆகிறான், இதுக்கு மேலே அவனை ஹர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அவன் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதோடு விட்டுறலாம், எதுக்கு தேவையே இல்லாமல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ரெய் அப்படியே அவன் பக்கத்தில் போகிறான். இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, ரெய் நீ எதுவும் பேச வேணான்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்களுக்கு இடியட்னா என்னன்னு தெரியுமா, இடியட்னா இடியட் கிடையாது, அதுக்கான மீனிங் வேறு, ஆப்போசிட்டாக நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அர்த்தம், அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டும் அதே மீனிங்கில் தான் உங்ககிட்டே பேசியிருப்பான், அவன் வேணாம் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம், உங்களை அவனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு புரியும் என் ஃப்ரெண்டை பற்றி, ஏன்னா நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கங்க, அவன் வேணும்னு எதுவும் பண்ணலை, எனக்கு புரியுது, அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் உங்களால் முடியும்னு எனக்கு தோணுது, நீங்கள் அவனை புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே அது வரைக்கும் டென்ஷனாக இருந்த ஃபூமாக்கு திடீர்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கை வேணும்னு அவனை ஹர்ட் பண்ணிக்க மாட்டான், உங்களையும் ஹர்ட் பண்ண மாட்டான், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்படியே ஃபூமா அமைதியாக திங்க் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, தேங்க்ஸ், நீ சொன்னது இப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம்,
இருக்கும். புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கையை நான் விட மாட்டேன். தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போகிறான். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ரெய்னிக்க சாரி, நான் நம்மளோட சீக்கிரட்டை வெளியே சொல்லிட்டேன்னு சொல்லி அராஷியை பார்த்து சொல்ல இடியட் அப்படின்னு பக்கத்தில் போக, நீங்கள் சொன்னதுக்கான மீனிங் க்யூட்டுன்னு தானே அர்த்தம்? இல்லை, இது உண்மையாகவே இடியட் தாண்டான்னு சொல்லி அவன் மண்டையை பிடிச்சி ஒரு ஆட்ட ஐயோ உண்மையாக தான் இடியட்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். அவன் தலையில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அராஷி நிற்க, சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம கையை தான் காட்டுறாங்க. கையன் டோமுக்கு வந்துட்டுருக்க ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே அப்படியே பூமா நிற்கிற மாதிரி இருக்குது. பூமாவை பார்த்து ஒரு செகண்ட் ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்தா அவன் போயிட்டான். அது நம்மளோட கற்பனைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போய் பேக் ஓப்பன் பண்ணி ஏதோ பார்த்துட்டே இருக்க, என்ன தேடிட்டு இருக்க, இந்த டைரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமா கையில் டைரி வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கான். இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு இலூஷனாகவே இருக்குது, இது உண்மையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேக் அங்கே வைக்க, ஃபோமா அந்த டைரியில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னு தான் கைக்கு புரியுது, நீங்கள் உண்மையா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, இந்த பில்டிங்கு என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான், அதான் ஒரு சாவியை வாங்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னது எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க முதல்ல, போங்கன்னு சொல்ல அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது யங்கஸ்ட் பிரதருக்கு சிஸ்டர் அவனுக்கு இருக்கான், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம்னு சொல்லி டைரியில் ஒன்று படிக்க, அதுக்கப்புறம் பொரிட்டே ஜேக்னா ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சலினா ரொம்ப பிடிக்கும், எனக்காக பார்த்து என்னோட ஃபேவரெட் எல்லாம் தெரிஞ்சு அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி அவன் எழுதின எல்லாத்தையுமே அவன் படிக்க, ப்ளீஸ் வேணாம் படிக்காதீங்கன்னு சொல்ல, அவன் கூட இருக்கும்போது மட்டும் நான் சிரிப்பேன், என்னோட சிரிப்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், அவன் என் கூட இருக்கும்போது எப்பயுமே என்னை சந்தோஷமாக பார்த்துப்பான்னு சொல்ல, வேணாம் இதுக்கப்புறம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கை அப்படியே கீழே விழுந்து அழுக, அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். நான் ரொம்ப பயந்து போனேன், அவன் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பூமா அப்படியே அதில் இருக்கிறதெல்லாம் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்க, ஒன் டே கண்டிப்பாக அவன் என்கிட்ட இருந்து டயர்ட் ஆவான், நான் அவனுக்கு ரொம்ப டயர்டான பர்சனாக மாறுவேன், அப்போ நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாம் கிடையாது, அவன் கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவான், அவன் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், அவனும் அப்படி தான் என்கிட்ட ரொம்ப நைஸாக இருந்தான், அவன் என்கிட்ட சாப்பிடலாம் கூட்டிகிட்டு போனான், அவன் கூட இருந்த ஒரு மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னை விட்டு போகாதன்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் என்னோட பெஸ்ட்டு அவனோட பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக நான் அவன் கூட இருக்காமல் இருக்கணும், அவன் கூட நான் இல்லாமல் இருந்தால் அவனோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு கடைசியாக ஐ லவ் யூ பூமாசன்னு எழுதியிருப்பான். அதையும் அப்படியே சொல்லிட்டு கண்டினியூவாக பேசிகிட்டே அப்படியே அங்கே பூமா இருக்க, இங்கே கைக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது, இங்கே பாரு கை, நீ அழுகாத, என்ன பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, கண்டிப்பாக சொல்லு, நான் ஒன்று அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், நானே சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன்னை லைக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, என்னோட லவ் நீ தான், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பூமா பேசிகிட்டே இருக்க, இதை கேட்கும்போது கைக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ டூன்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இந்த சீன் கொண்டு போனாங்க. எமோஷ்னல் சீனை எமோஷ்னலாக கொண்டு வரலாம் நானும் ட்ரை பண்ணேன், பட் இதுக்கு மேலே எனக்கு எமோஷ்னல் வரல, அது ஏன்னு தெரியல, இந்த சீரீஸை எனக்கு எமோஷ்னலாக பார்க்கவே தோணலை, ஒருவேளை காமெடி பண்ணிட்டனோ என்னவோ தெரியல, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பெட்டு ரெண்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரே பெட்டில் 2 பில்லோ போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் கை. அப்புறம் எனக்கு சர்வெண்ட்லேருந்து ப்ரமோஷன் கிடச்சிச்சு போல இருக்குது அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருப்பீங்க, மேலேயே படுத்துக்கங்கன்னு சொல்ல, உண்மையாவான்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் போய் கணத்தை பிடிக்கிறான். அவன் கணத்தை தொட்ட உடனே கைக்கு ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு போய் அந்த பக்கம் போய் படுத்துட்டு திரும்பி அப்படியே படுத்துக்கிறான். அடப்பாவி என்னடா குட் நைட் சொல்லிட்டு படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, கை நீ எதுக்காக பயப்படுறன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபோம் அவன் பக்கத்தில் போகிறான். நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் கைக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் திரும்பி அப்படியே அவனை பார்க்குறான். ஒரு வேளை இவ்வளோ நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்க, எனக்கு புரியுது உன்னோட கோவம் ஏன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்ல, இல்லை நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக சார் ஸ்மைல் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே ஆரம்பிச்சிட்டான் மேட்ரை. கொஞ்சம் கூட பூமா இதை எதிர்பார்க்கல. வேண்டாம் கை, நான் எதை எதிர்பார்த்து வரலன்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணும்னு தோணுதுன்னு சொல்லி சார் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 2 பேருக்கு இடையில மேட்ரு. நான் கூட எமோஷ்னலாக இருப்பாங்க, ஹக் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அழுகுவாங்கன்னு நினச்சா அடுத்த செகண்டு கை அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் அப்படியே ஒரு வழியாக மேட்ரு அங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண கை பூமாசன்
2 பேரும் உண்மையாக ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெய் கேட்க, கை ஆமாடா அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு பூமா பார்த்துட்டு இருக்க, வா சூப்பர்னு சொல்லி ரெய் அப்படியே கிளாப் பண்ணிட்டுருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆராஷி வர, வாங்க வாங்க வாங்க, இங்கே சூப்பரான ஒரு சீன் நடக்குது, உட்காருங்க அப்படின்னு சொல்லி கை சொல்கிறான். நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்கிட்ட சொல்லிட்டில, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி கை ஆரம்பிக்க, ஏய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா ஒன்று நினச்சா. எப்படியோ என்கிட்ட நீ சொல்லிட்டியே, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஆனால் கை உண்மையாகவே இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல, ஏன்டா என்னடா கன்ஃபார்ம் பண்ணுற, பேசாமல் இருடா, அவன் வேறு கோவப்பட போகிறான் அப்படிங்கிற மாதிரி பூமா அப்படியே பார்த்துட்டே இருக்க, இல்லை நான் அவன் மேலே எப்பயுமே கோவப்படவே மாட்டேன். ரெய் எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் மேலே எனக்கு எப்பயுமே கோவமே வராது, அப்படி தானேன்னு சொல்லிட்டு இருக்க. கை கேட்குறான், அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டாடான்னு ரெய் கிட்ட, உனக்கு தெரியுமாடா இவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பூமா ஒரு பக்கம் கேட்க, இங்கே பாருங்கள் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஒரே டைமில் கொஸ்டின் கேட்டால் என் மண்டுக்குள்ளே எதுவும் பண்ணுதுன்னு சொல்ல, எருமை மாடு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் கேட்குறது ஒரே டாபிக் தான் அப்படின்னு சொல்ல, பூமாவும் சொல்கிறான், ஆமாம் கையை பற்றி உனக்கு என்ன தெரியும், கை என்னை சேஞ்ச் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான், ஒரு வழியாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோன்னு சொல்லி ஹாப்பியாக அப்படியே பூமா பேசிகிட்டே இருக்க, பூமா சேம் எனக்கு தெரியுமா நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்கன்னு சொல்ல, ரெய் என்ன என் பாய் ஃப்ரெண்டை பற்றி எதுக்குடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவன் தலையிலேயே அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான் பூமா. சரி ஓகே நான் போய் சீக்கிரமாக என் அசைன்மெண்ட்டை முடிக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம போகலாம், அவங்க டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாளைக்கு ரேஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஆராஷியும் ரெய்யும் அப்படியே அந்த பக்கம் போக, இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அப்பா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, என்னோட ப்ரொடக்டர் அவன் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பூமா பக்கத்தில் வர, ஏய் பப்ளிக்கு பெசாமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பப்ளிக்காக இருந்தானப்பா, நான் என்ன பப்ளிக்காக கிஸ் பண்ணுறேன், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இல்லை நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிஸ் பண்ண அவன் போக, அதுக்கப்புறம் ரெய்யை கூட்டிகிட்டு வந்து ஆராஷி ட்ராப் பண்ணிட்டான். சரி ஓகே பார்த்துப்போ, வீட்டுக்குள்ளே போய் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுன்னு ஆராஷி சொல்கிறான். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது 30 செகண்ட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே மெசேஜா, சரி ஓகே நான் சீக்கிரம் போய் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு நாளைக்கு ரேஸ்க்கு உங்களை சேர் பண்ண வந்துடுவேன்னு சொல்ல, ஆராஷி அப்படியே இழுத்து அவனை ஒரு கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ்ஸிங் அப்படியே ரொமான்டிக்காக போயிட்டுருக்க. சரி போதும் நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக உள்ளே போயிட்டான். ரெய் வீட்டுக்குள்ளே போய் அதாவது டோருக்கு வெளியவே நின்று மெசேஜ் பண்ணலாம் ஐம் ஹோம்னு அனுப்புகிறான். அதுக்குள்ளே கீழே ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஆராஷி இன்னும் போகலையான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வெளியே வந்து அராஷி அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா 2 பேர் வந்து அப்படியே ரெய்ய பையனை கடத்திட்டு போகிறானுங்க. அராஷி ஹெல்ப்னு கத்த காரில் தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.